இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்து. இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசேருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தை குறித்தும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைக்கு கூட பரிபூரணமான குமாரன் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு தொடராக தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒருவேளை நீங்க கோபத்துல அழியலாம் அல்லது குமாரனை அண்டிக் கொண்டு பாதுகாப்பா இருக்கலாம், இது ரெண்டும் உங்களுடைய சான்ஸ் தான் அப்படிங்கிற. அதுல என்ன சொல்றாருன்னா, அவரை அண்டிக் கொள்ளுவதற்கு அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படிங்கிற. இப்ப இயேசுவை குறித்து வேதாகமத்துல புதிய ஏற்பாடுல அநேக குமாரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒன்று தாவீதின் குமாரர் என்று ஆரம்பிக்கிறாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்சா வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே பர்திமேயு எனப்பட்ட ஒரு குருடர் கூட அவர் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். அப்ப தாவீதின் குமாரர்கள் யார் அப்படின்னு 2 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அநேக குமாரர்கள் இருந்தாங்க. அதுல மிக மிக முக்கியமான ஒரு குமாரன், தாவீதுக்கு அப்புறம் அரசாட்சிக்கு வந்த குமாரன் யாருன்னா சாலமோன் தான். அதாவது தாவீது தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அநேக நன்மைகளை சேகரித்து வைத்தார். நல்ல ஆசாரியர்களை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு, நல்ல தேவனை அறிமுகப்படுத்தி இருந்தாரு, நல்ல தேவாலயம் கட்டுவதற்கு லேண்டு வாங்கி கொடுத்திருந்தாரு. அதுபோல தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும், அதாவது ஒரு மனிதன் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, முடிவு எனப்பட்டது சம்பூர்ணமாய் இருக்கணும். இப்ப தாவீதனுடைய ஆரம்பம் எப்படியோ ஆரம்பித்தது, எங்கேயோ பிறந்தாரு, எப்படியோ வாழ்ந்தாரு. 17 வயதுல தான் அங்க சாலமோனுக்கு கர்த்தர் எப்படி ஒரு இரக்கம் பாராட்டி ஒரு தேவனே தேடி வந்து தரிசனமானது போல, இங்க சாலமோனின் தகப்பனாகிய சாமுவேலின் மூலமாக அங்க தாவீதை அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவாக்கல, அநேக நாட்கள் இந்த பயிற்சி எனப்பட்டு வனாந்தரத்துல கொடுத்துத்தான் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இவர் அரசாட்சி செய்யறார். அப்ப இவருடைய இந்த அரசாட்சிக்கு வருவதற்கு முன்னாக அவர் பட்ட பாடுகள் அநேக சங்கீதத்துல எழுதுறார். மரணத்துக்கும் அவருக்கும் 1 அடி தூரம் இருக்கிற அளவுக்கு போராட்டங்கள் நடந்திருக்குது. இப்படியெல்லாம் வந்துதான் இந்த ராஜ்யத்தை சம்பாதித்து இந்த ராஜ்யத்தை கட்டமைத்து கர்த்தர் உயர்த்தினபடினால கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்படி அநேக காரியங்களை செய்து அவர் மரிக்கிற தருவாயில தான் சாலமோனிடத்திலையும் சொல்றார், நீ வாய்ஸ் நாட்கள் நன்றாயிருக்கணுமா இருந்தா, உன் சந்ததி முழுவதும் நல்லா இருக்கணுமா இருந்தா, உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனையை விட்டு நீ விலகிறாதே, அவர் வழியில நடக்க மறந்து விடாதே என்று சொல்லி சாலமோனுக்கு தாவீது ஆலோசனை கொடுத்து இந்த ராஜ்யத்துல உட்கார வைக்கிறார். ஆனா இதே சாலமோன் தன்னுடைய பிள்ளைக்கு, ஒரு சாலமோனுடைய ஆரம்பம் பாருங்க பயங்கரமா இருக்குது. தேவாலயம் கட்டுறாரு, மகிமை இறங்குது, பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா இந்த சாலமோனுடைய முடிவு என்னன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு நுகத்தையும் ஜனங்களிடத்துல கெட்ட பேரையும் சம்பாதித்து வைத்தெடுத்தா மரித்தார். இன்னைக்கு உலகம் பாருங்க நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, பயங்கர பேரும் புகழோட இருக்கணும், வசதியோட இருக்கணும்னு. இந்த சாலமோனை குறித்து கூட நீதிமொழிகள் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழிகள் கூட சாலமோனு தான் எழுதுறார். 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சாலமோனின் நீதிமொழிகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். அதே பிரசங்கி கூட 1வது அதிகாரத்தினுடைய
1வது வசனத்துல கூட எழுதுறாரு. பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியம். இந்த எருசலேமின் ராஜா யாருன்னா சாலமோன் தான். அப்ப இந்த சாலமோனுடைய ஆரம்பம் அற்புதமா இருந்தது. ஆனா முடிவு பாத்தீங்கன்னா மோசமான முடிவா மாறிடுச்சு. அதாவது அவர் சொல்றாரு, எனக்கு எதிரியும் இல்ல, விரோதியும் இல்ல, சத்துரும் இல்ல, எங்கும் என் தேவன் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் என்று ஆரம்பித்த இந்த சாலமோன் முடிவுல தேவனாலே 2 சத்துருக்கள் எழுப்பப்பட்டு அவருடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆசீர்வாதமா அவருடைய முடிவு இல்லை. ஆனா இங்க சொல்லப்படுகிற தாவீதின் குமாரன் என்று மத்தேயு சொல்றாரு. ஆனா இயேசு அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்தில் அவர் கேட்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரத்தினுடைய 42வது வசனத்துல, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவன் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அப்ப தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் இயேசுவை அக்செப்ட் பண்ணல. இது இங்க மாத்திரம் கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 35வது வசனம் சொல்லுகிறது. மார்க் 12:35 தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் எப்படி சொல்லுகிறார்கள்? நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்தாவியினாலே சொல்லி இருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார். பெரிய ஒரு கான்செப்ட். இஸ்ரவேலுக்குள்ள மிக மிக முக்கியமா வாஞ்சையோடு விருப்பத்தோடு கேட்கப்படுகிற ஒரு மெசேஜ் இருக்குமானா, ஒன்று மோசேயை குறித்து பேசணும், இல்லையா தாவீதை குறித்து பேசணும். பரிசுத்தாவியில நிறைவு வந்த போது கூட பேதுரு தாவீதை குறித்து ஒரு காரியத்தை சொல்றார். அப்ப இங்க இயேசு கேட்கிறாரு, தாவீதின் குமாரன் என்று நீங்க சொல்லுகிறீங்க, அதாவது தேவன் சொல்லல, பரிசேயர் சொல்லுகிறார்கள். அதை சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுவார்கள்? அப்ப இன்றைக்கு அநேக நேரங்களில நாமும் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம்னா, தாவீதின் குமாரன் என்றுதான் நினைத்து கொண்டிருக்க. அப்ப தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டது யார் அப்படின்னு வேதத்துல பாருங்கன்னா, கண் தெரியாத குருடன் தான் கூப்பிட்டான். அந்த கண்ணு தெரியாத குருடன் எப்படி தாவீதின் குமாரன் கூப்பிட்டானோ அதற்கு காரணம் என்னன்னா, குருடனுக்கு வழிகாட்டின இந்த வேதபாரகரை போல குருடர்கள் தான். அப்ப குருடனுக்கு வழிகாட்டினா எல்லோரும் குருட்டாயும் குழியில தான் விழ போறாங்க. இப்ப வேதபாரகர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, தாவீதின் குமாரன் என்று. ஆனா அவர் தாவீதின் குமாரன் இல்லை. இதை விட மோசமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு பிறந்த ஊர்ல அங்க இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் இயேசுவை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய, மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல, மத்தேயு 13வது அதிகாரத்தினுடைய 55வது வசனத்துல அங்க இருக்கிற தேவாலயத்துல இருக்கக்கூடிய வேதபாரகர் பரிசேயர் சொல்றாங்க. 52 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே அவர் வந்து
அவர்களுடைய ஜெபாலயங்களிலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மரியாதையே இல்லைங்க. இயேசுவை குறித்து, இயேசு பிறந்த ஊர்ல இருக்கிற தேவாலயத்துல இருக்கிற வேத பாரகரும் ஆசாரியரும் இயேசுவை என்ன பேசினாங்கன்னா, அவன் இவன் தான் பேசினாங்க. இவனுக்கு எப்படி வந்தது? அதாவது பிரசங்கம் பண்றதெல்லாம் எங்களுடைய வேலை, இது எங்க பரம்பரையா நாங்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அப்பா பிரசங்கியாரா இருந்தாரு, எங்க தாத்தா பிரசங்கியா இருந்தாரு, எங்க தாத்தாவோட அப்பா பிரசங்கியா இருந்தாரு. எங்க வேலையை இந்த ஊழிய செய்யறதுதான். இவன் என்னமோ திடீர்னு இப்ப வந்துட்டு ஏதோ பரலோக ராஜ்யத்தை எல்லாம் சொல்றான், புதியவைகளையும் பழையவைகள் எல்லாம் சொல்றான். இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இந்த பலத்தை செய்கை வந்தது? இவன் யாரோட மகன்? இவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு? இவங்க அம்மா நம்மள்கிட்ட இருக்கிறாங்க, இவன் கூட பிறந்தவங்க இங்க இருக்கிறாங்க, இவனுடைய தங்கச்சி இவளுகெல்லாம் என் கூட தானே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் ஒரு மனிதன் சொல்லப்படுகிற செய்திய பெருசா நினைக்காம, சொல்லப்படுகிற மனிதன் எந்த இதுல இருந்து வந்தா அதைத்தான் தேடுது பாருங்க. எந்த ஜாதியை சேர்ந்த மனுஷன், எந்த சமூகத்தை சேர்ந்த மனுஷன், எந்த மதத்தை சேர்ந்த மனுஷன், எந்த ஊரை சேர்ந்த மனுஷன். அப்ப இது நல்லதெல்லாம் சொல்றதுக்கு எங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவனெல்லாம் சொல்லி நம்ம கேட்கறதா இவனுக்கு எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னு. இது இங்க மாத்திரமல்ல, மார்க் 8வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல அவர் திரும்பி பார்த்து தம்முடைய சீசனா பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாகே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அதாவது இந்த மாம்சத்தின்படி சிந்திக்கிற மனுஷன் பிசாசினுடைய கைக்கூலியா இருக்கிறாங்க. இந்த ஜாதிக்கார மனுஷனா, இந்த மதத்துக்கார மனுஷனா, இந்த ஊருக்கார மனுஷனா என்று எல்லாருமே மாம்சத்தின்படி சிந்திக்கிறவங்க யாரா இருந்தாலுமேங்க, ஒருவேளை அவர் பெரிய வெளிப்பாடு பெற்ற மனுஷனா இருக்கலாம், பெரிய ஊழிய செய்யலாம், தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கலாம். யாரெல்லாம் ஜாதி பாக்குறாங்களோ, யாரெல்லாம் மத ஊரு பாக்குறாங்களோ, அவங்க நம்பர் 1 பிசாசினுடைய பிள்ளைகள். இத நான் சொல்லல, இயேசுவே சொல்றார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதபடி மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்பாலே போ சாத்தானே என்று நேரடியா கடிந்து கொள்றார். அப்ப தேவனை எப்படி பாக்குறார்? இவன் இந்த ஊருக்காரனா? இவங்க அப்பா இன்ன வேலை செஞ்சிருக்கிறாரா? இவங்க அம்மா இன்ன வேலை செய்யறாங்களா? இவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இவங்களா என்று இத தேவன் பார்க்கலைங்க. இதையெல்லாம் தேவன் பார்த்திருந்தாருன்னா இருளுள்ள வெளிச்சம் பிரகாசிச்சிருக்காரு. ஒரு நல்லவங்களை தேடி, ஒரு நல்ல மதத்தை தேடி, ஒரு நல்ல சமுதாயத்தை தேடி இயேசு போயிருக்க வேண்டும். அந்த பூமியில அவர் பிறந்திருக்க வேண்டியவே அவசியமே இல்லை. அவர் ஊழியர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது எப்பேற்பட்ட இருள்னா, மரண இருளின் திசைகளில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ உங்களையே என்னையும் தேவன் எந்த இடத்திலிருந்து பார்த்தாருன்னா, இருளின் ஆதிக்கத்துல இருந்த மாமா, பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்த மாமா, நரகத்தின் பிள்ளைகளா இருந்த மாமா. தேவன் நம்மளை எல்லாம் பரலோகத்துல இருக்கிற பிள்ளைகளா பார்க்கல, பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று பார்த்தார். அப்ப இயேசுவையே இவர்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்கன்னா, ஜாதி மதம் கலந்து பார்த்திருக்கிறாங்க. ஆனா பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல சவுலா இருக்கும்போது இருந்திருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், தேவனுடைய ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அவர் சிலுவையில மரித்து கிறிஸ்து அவருக்குள்ள உயிரோடு இருக்கிற சமயத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம்,
நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதாவது ஒரு காலத்துல நானும் கூட இப்படிதான் இருந்தேன். இயேசுவை குறித்து அவர் மாம்ச பிறப்புலதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தோமோ, அதாவது கொலேசியர் 2:10 சொல்லுது இல்லைங்க, அவருக்குள் நாம் பரிபூரணமா இருக்கிறோம் அப்படின்னா, இயேசுவுக்குள் நீங்களும் நானும் பரிபூரணமா ஆனோம்னா, முதலாவது நாம ஒரு ஜாதிக்குரியவர்கள் அல்ல. அடுத்து கிறிஸ்துவுக்குள் வருகிறவங்களும் ஒரு ஜாதிக்குரியவர்கள் கிடையாது. இவங்க எஸ்சியும் கிடையாது, பிசியும் கிடையாது, ஓபிசியும் கிடையாது, எம்பிசியும் கிடையாது. இவர்கள் பிரஜை எல்லாம் என்னன்னா ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் தான், பரலோக பிரஜை தான். பாருங்க, இந்த உலகத்தின் தெய்வம் அல்லாதவைகளை வழிபடுகிறவங்க தான் எஸ்சின்னு பாக்குறாங்க, பிசின்னு பாக்குறாங்க, ஓபிசி எம்பிசின்னு பாக்குறாங்க. ஊரை பார்த்து, ஜாதியை பார்த்து, மதத்தை பார்த்து சில காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறானா அவன் முழுவதும் புது சிருஷ்டினா எப்படின்னா, இயேசு பாக்குற மாதிரி பாக்குறான். இயேசு எப்படி அவர்களை நேசிக்கிறாரோ அப்படி நேசிக்கிறாரு. இதைத்தான் பவுல் எழுதுறார். ஒரு காலத்துல நாங்க அப்படி இருந்தோம். ஏன்னா நான் எபிரேயன் எனப்பட்டதுல ஒரு பெருமை இருந்தது, 8ஆவது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது என்பது ஒரு பெருமை இருந்தது, நான் இஸ்ரவேலன் என்பதுல ஒரு பெருமை இருந்தது, நான் கமேலியனுடைய பாதத்துல கற்று தேறினவன் என்பது எனக்கு பெருமை இருந்தது, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்பதுல பெருமை இருந்தது. இந்த பெருமை எல்லாம் என்றைக்கு என்ன கர்த்தர் உடைச்சார்னா, என்றைக்கு மத்தியான வெளிச்சத்துல ஒரு சூரியனை காட்டிலும் பிரகாசமான ஒளியில என்னை தேவன் சந்திக்கிற போது அவருடைய அந்த பிரகாசமான ஒளி ஒருவேளை என் கண்ணுல படாம என் தலையில இறங்கி இருந்ததுன்னா, மின்னலை போன்ற அந்த ஒளியில நான் அன்றைக்கே பஸ்பமாயிருப்பேன். நான் மரித்து பல வருடங்கள் ஆயிருக்கும். ஆனாலும் கிருபையினால தேவன் என்னை ரட்சித்தபடியினால என்னுடைய பெருமையாய் நினைத்த இதையெல்லாம் ஒரு பேம்பஸ் மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது யூஸ் பண்ண பேம்பஸ் மாதிரி நினைக்கிறேங்கிற. ஒரு குழந்தைக்கு ஒரு பேம்பஸ் போட்டுட்டு அந்த பேம்பஸ அதை யூஸ் பண்ணி முடிச்சிருச்சுன்னா அதை எடுத்து யாருமே பேக்ல கூட வைக்க மாட்டாங்க. அதை எங்கேயாவது பார்த்து டஸ்ட்பின்ன பார்த்து குப்பை தொட்டியில கொண்டே போட்டுருவாங்க. அப்ப ஜாதி பார்க்கிற ஆட்கள் எல்லாம் குப்பை தொட்டியில போட வேண்டியவர்கள். ஜாதியே குப்பையில போட வேண்டியதுன்னா ஜாதி பார்க்கிறவங்களும் சேர்ந்து அதுலதான் போடணும். பவுல் அதைத்தான் சொல்றாரு, எனக்கு பெருமையாய் இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். இதைத்தான் பவுல் சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் யாரைக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதுல மிக மிக முக்கியமானது நம்ம தச்சனுடைய, ஒருவேளை நம்ம அப்பாவுடைய தொழில் மாடு மேய்ச்சிருக்கலாம், நம்ம அப்பாவுடைய தொழில் ஒருவேளை விவசாயம் பார்த்திருக்கலாம், ஒரு சிலருடைய அப்பாவுடைய வேலை அவரு கலெக்டரா இருந்திருக்கலாம், ஆசிரியரா இருக்கிறார், அவங்க பாஸ்டரா கூட இருந்திருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறதுல ஒரு துட்டு பைசா கூட பரலோகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்ப என்னன்னா, நான் தேவனுடைய பிள்ளையா மாறணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், அதுதான் முக்கியம் என்று சொல்றார். அப்ப தச்சனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுல எவ்வளவு ஒரு அகம்பாவம் ஆணவம் அந்த நாட்களில் இருந்த தேவாலயத்தில் இருந்த பரிசேயர் சதிசேயருக்கு இருந்திருக்கு பாருங்க. அதான் இயேசு சொல்றாரு, ஆயக்காரர்களும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிற காரியத்துல சொல்லும் போது சீசரை பார்த்து சொல்றாரு, நீங்க வேதபாரகர் பரிசேயர் சொல்லுகிற காரியத்தின்படி செய்யுங்க, ஆனா அவர்கள் செய்கையின்படி செய்யறாதீங்க. ஏன்னா அவர்கள் மோசேயினுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுண்டு விரல்ல கூட அதை தொட மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க அப்படி இருக்க கூடாது, நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும், ஆனா மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு ஒரு காரியத்துல சொல்றார். அப்ப இரண்டாவது இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தச்சனுடைய குமாரன் என்று சொன்னாங்க. அவர் தச்சனுடைய குமாரனே கிடையாது. இப்ப இயேசுவை குறித்து இன்னும் அநேக பெயர்கள்ல சொல்லப்பட்டது என்னன்னா, தேவனுடைய குமாரன் என்று சொன்னாங்க பாருங்க. யாரு தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுன்னா, இயேசுவே ஒரு இடத்துல சொல்றார் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற காரியத்துல. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனத்துல, யோவான் 9:35, அவனை
அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? சார், யாருன்னா பல நாள் பிறந்த நாளில இருந்து கண் பார்வை இல்லாம தேவாலயத்திற்கு முன்னாடி பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். இந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து இயேசுவினுடைய சீசர்களே கேட்கிறாங்க, சார், இவர் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்ற போது இயேசு சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியே அப்படியே பிறந்திருக்கிறான்னு சேற்றை எடுத்து உமிழ்ந்து கண்ணுல பூசி சீலோவாம்ல போய் கழுவிட்டு வான்னு அனுப்புறார். அதுவும் என்னைக்கு அனுப்புறாருன்னா ஓய்வு நாள்ல அனுப்புறார். இவனை குருடனா சீலோவாம் குளத்துக்கு போற வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சீலோவாம் குளத்துல உள்ள போய் கழுவுன உடனே முதலாவது அவன் முகமே அவனுக்கு அழகா தெரியுது இந்த தண்ணீர்ல. அடுத்து சீலோவாம் குளமே அழகா தெரியுது. மக்கள் எல்லாம் அவனுக்கு அற்புதமும் ஆச்சரியமா தெரியுறாங்க. அங்க இருக்கிற வேதபாரகரும் ஆசாரியர்களும் நேர பிரதான ஆசாரியன் இடத்துல இவனை கூட்டிட்டு போய், இவன் ஓய்வு நாள மீறிட்டான், இவன் குருடனா இருந்தாலும் இருக்கணுமே தவிர ஓய்வு நாள்ல கண் பார்வை அடைந்திடக்கூடாது என்று சொல்லி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி, பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. இவனை ஒவ்வொரு பக்கமா இழுத்து இழுத்து எப்படி பார்வை அடைஞ்சேன்னு இவன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரான். நான் குருடனா பிறந்தது உண்மைதான், இயேசு எனப்பட்ட ஒருத்தர் வந்தாரு, சேற்றை பூசி கண்ணுல தடவி சீலோவாம்ல கழுவுனாரு, நான் பார்வையடைந்தேன். இவங்க இதை நம்பல. ஒருவேளை இவன் ஏமாத்திர, இவன் குருடனா பிறக்காம இதுவரைக்கும் நாடகம் ஆடினானோ என்னமோன்னு அவனுடைய பெற்றோரை வரவழைத்து, இவன் உங்களுடைய குமாரன் தானா, இவன் பிறந்ததுல இருந்து குருடனா இருந்தானா எல்லாம் விசாரித்தா அவங்க சொல்றாங்க, ஆமா, இவன் பிறந்ததுல இருந்தே குருட, இப்ப வரைக்கும் எங்களுக்கே தெரியாது இவனுக்கு கண் பார்வை எப்படி தெரிஞ்சது என்று தெரியவே இல்லை என்று சொல்லி, இவன் பார்வையை அடைந்ததுனால இவனிடத்திலே விசாரிங்க, எங்களுக்கு தெரியாட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா யூதர்களுக்கு பயந்ததுனால சொன்னாங்க. திரும்ப திரும்ப கேட்ட உடனே இவன் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு, ஊழி செய்ய ஆரம்பிச்சிட்டார். கண் திறக்கப்பட்ட மனிதன் பாருங்க, எதிர்ப்புகளை எல்லாம் வெப்பனா மாத்தி தேவனை உலகத்துக்கு காண்பிக்கிற மனுஷனா மாறிடுவான். இந்த கண் திறக்கப்பட்டதுனால சொல்றான், நீங்க அவருக்கு சீசராக மனதா இருக்கிறீங்களா, நான் வேணா அவர்கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? அவங்க சொன்னா, நாங்க மோசேயினுடைய சீசர்கள் அப்படின்ன போது இவர் என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒரு குருடனுடைய கண்ணை ஒருத்தன் திறந்ததுன்னு நம்ம படிக்கவே இல்லை, கேள்விப்படல. இப்பவே தெரியுதா இல்லையா இவர் தேவனிடத்தில் வந்ததுன்னு உடனே இவனை புறம்பே தள்ளி, பிறவியிலேயே பாவத்துல பிறந்த நீ எங்களுக்கு உபதேசிக்கிறையா? சார், உலகத்தினுடைய ஐப்ரீஸ்ட் அவங்க. இந்த ஐப்ரீஸ்ட் இந்த மனுஷனை என்ன சொல்றாங்கன்னா, நீ பிறப்பே பாவத்துல பிறந்தவன், ஆனா பிரதான ஆசாரியர்களுக்கும் மேலான மகிமை நிறைந்த ஆசாரியன் என்ன சொல்றாரு, இவன் பாவத்துல பிறந்தவன் அல்ல, தேவ மகிமைக்காக பிறந்தவன். இயேசுவை போலங்க இந்த உலகத்துல மனிதனை மதிக்கிறதற்கு வேற எந்த மதத்திலையும் இடம் இல்ல, மார்க்கத்திலையும் இல்ல, எந்த சாமியார் இடத்தையும் கிடையாதுங்க. இதே தேவாலயத்துல பிரதான ஊழியர் செய்கிற மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ பிறவியிலேயே பாவிகளாயிருந்து நீ எங்களுக்கு உபோதிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுல சொல்றாங்க 34வது வசனத்துல, அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பிறவியிலே பாவத்துல முழுவதும் பாவத்துல பிறந்தவரை எதுக்கு நீ கூட்டிட்டு போன, எதுக்கு போய் விசாரித்த? அதாவது உனக்கு சாதகமா ஒரு மனுஷன் பிறந்துட்டானா, ஒரு சாதகமா ஒரு மனுஷன் சொன்னானா அவன் நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமான். ஆனா நீ நம்புற கோட்பாடு, நீ நம்புற காரியங்களுக்கு எதிராக ஒருத்தர் சொல்லிட்டானா பாவத்திலேயே பிறந்த ஒரு மனிதன். ஆனா இயேசு பாருங்க, இந்த மனிதனை மறுபடியும் தேவாலயத்துல கண்டுதான் அந்த மனிதனிடத்துல கேட்கிறார், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறியா? அந்த மனுஷனுக்கு தேவனுடைய குமாரன் யாருன்னே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. முதல்ல பார்த்ததெல்லாம் பிரச்சனையைத்தான் பார்த்தார், பிரச்சனை பண்றவங்களைத்தான் பார்த்தார். அப்ப சொல்றாரு, அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை விசுவாசிக்கிறாயா, கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். இயேசுதான் சொல்றார், நான் தான்ப்பா தேவனுடைய குமாரன். அப்ப இயேசுவே
தன்னை தேவனுடைய குமாரன் என்கிறார். இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகி எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லலாம்னு பெரிய பிரச்சனையாகுது. இதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தினுடைய 27வது அதிகாரம் 40-43 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 27வது அதிகாரத்தினுடைய 40-43 இயேசுவின் மேல சாட்டப்பட்ட குற்றங்களில் ஒன்றா வருகிறது. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். 43வது வசனம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அதாவது பிசாசு கூட உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா, இயேசு உபவாசமாய் இருந்த நாட்களில பிசாசே இயேசுவின் இடத்துல வருது. 4வது அதிகாரம் மத்தேயு 3வது வசனத்திலையும் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்குங்குது. அதே போல நீ தேவனுடைய குமாரனையா இருந்தால் இந்த மலையிலிருந்து கீழே குதி, தேவதூதர்கள் வந்து தாங்கிட்டு போவாங்க. இந்த பரிசோதனை எனப்பட்டது பிசாசின் மூலமா நடக்குது. இப்ப இவர் தேவனுடைய குமாரன் என்பதை நேரடியா வசனத்தின் மூலமா விளங்க வைத்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் இயேசு பிசாசுகளை துரத்த போனாரோ அங்கெல்லாம் பிசாசு வந்து, தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்த அப்படிங்கிற. அதோடு கூட எங்களுக்கு கால சமயம், இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலையும் மத்தேயு 27:54 இங்க எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, பிசாசுகள் வந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று தெளிவா அறிந்திருக்குது. ஆனா தேவாலயத்தை நடத்தி கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்கள், இஸ்ரவேலர் என்று சரீர பிரகாரமா விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் மக்கள் இயேசுவை அறியவில்லை. அவங்க இங்க சிலுவையில் அறியப்படுகிற போது கூட கிண்டல் தான் பண்ணாங்க. தேவனுடைய குமாரன்னா நீ கீழே இறங்கி வானாங்க. இன்னொன்னு வேற, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, அப்ப தேவனுடைய குமாரன் அந்த தேவனை வந்து இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் அக்செப்ட் பண்ணல. ஆனா 100க்கு அதிபதி இதே 27வது அதிகாரம் மத்தேயுல 54வது வசனத்திலையும் மார்க் 5வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 39வது வசனத்திலே சொல்லப்படுது. 54வது வசனத்துல 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவலில் இருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவிக்கிற காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். சார், ஒரு 100க்கு அதிபதி எருசலேம்ல நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்கிறார். இப்படி எல்லாம் எருசலேம்ல இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. தேவாலயத்தின் திரை சிலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழியுது, கல்லறைகள் பிளக்குது, பூமி அதிர்ச்சி வருகிறது, காரிகள் சூழ்கிறது, நிலநடுக்க வருது. இதெல்லாம் என்ன நடக்குன்னா, இயேசு சிலுவையில தன்னை ஜீவனை கொடுக்கிற அந்த வேலை வருகிற போது இதை அந்த நாட்களில் இருக்கிற 100க்கு அதிபதி சொல்றார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தாங்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. 15வது அதிகாரத்தினுடைய மார்க் 15வது அதிகாரம் 39வது வசனத்துல அவருக்கு எதிராக நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் தான் என்றார். சார், இவர் தேவனுடைய குமாரன் தான் சார். எத்தனையோ தடவை இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்பதற்கு நிரூபிப்பதற்கு உபதேசத்தை காண்பித்தாரு, அற்புதங்களை செய்து காண்பித்தாரு, இன்னும் அநேக உவமைகளை சொல்லி காண்பித்தாரு. ஒருத்தர் விசுவாசிக்கல. ஆனா கடைசியில உயிரை விடுகிற போதுதான் இவர் தேவனுடைய குமாரன் என்று 100க்கு அதிபதியே சொல்றார். இன்றைக்கு அநேகருக்கு பாருங்களேன், உயிரோட இருக்கிற வரைக்கும் பெற்றோருடைய வேலையும் தெரியாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கிற வேலைவான பொருட்களே நமக்கு தெரியாது. என்றைக்கு உயிர் போகுதோ அன்றைக்குத்தான் தெரியும் பாருங்க. அதாவது சில காரியங்களை தேவன் ஏன் சொன்னார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனா அதை
மீறி நம்ம உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். வேதத்துல கூட தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமா 2 பெண்களை நிலைநிறுத்துறார். ஒன்று யாருன்னா லோத்துவின் மனைவியாகிய இருக்கிற ஒரு பெண், இன்னொன்னு ஆபிரகாமின் மனைவியா இருக்கிற சாராள். லோத்துவின் மனைவிக்கு என்ன சொன்னாருன்னா, நீ பின்னிட்டு திரும்பாத, சமபூமி எங்கு நில்லாத, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ அப்படின்னார். ஆனா இந்த அம்மா தேவனுடைய வார்த்தையை மீறி திரும்பி பார்த்த உடனேயே இன்றைக்கு வரைக்கும் பாருங்க அந்த அம்மா உப்பு தூணா நிக்கிறாங்க. ஆனா சாராள் அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமோடு விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்ததுனால அந்த அம்மாவை ஏசாயா 52:2 சொல்லுது, உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்க. அந்த அம்மாவை நிறுத்தி வச்சிட்டார். இந்த அம்மாவை தாயா நிறுத்தி வச்சாரு, அந்த அம்மாவை உப்பு தூணா நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்ப அந்த நாட்களில எத்தனையோ பேர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பரலோகத்துக்குரியவங்களா மாறினாங்க. இதை குறித்து இயேசு கூட ஒரு ஊமையில சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 21வது அதிகாரத்தினுடைய 28 31 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 21வது அதிகாரம் 28 31 வரைக்கும். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவர் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவர்கள் இருவரில் எவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அதை விசுவாசியாதபடி பின்பாகிலும் மனஸ்தாபப்படவும் இல்லை என்றார். இங்கே முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க 2 மகன்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தாங்க. அதுல மூத்த மகனிடத்துல வயலுக்கு போய் ஒரு வேலையை செய் அப்படின்னாரு. அந்த மூத்த மகன் போக மாட்டேன் என்று சொல்லிட்டான். நேரடியா அவங்க தகப்பனுக்கு முன்னாடி தன்னை காண்பிக்கிறான். திரும்ப மனஸ்தாபப்பட்டுட்டு தகப்பன் நம்மளிடத்துல சொல்லிட்டாரே என்று வயலுக்கு போயிட்டான். ஆனா இளைய குமாரன் போகிறியா அப்படின்னா அவன் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றான், போகிறேன் ஐயா. அந்த ஐயான்னு சொல்ற கூட்டம் எல்லாம் பாருங்க, எங்கேயோ ஒரு பெரிய செய்வனை ஐயாவுக்கே செய்யறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை சபையில இருக்கிறவங்களை ஐயான்னு கூப்பிட்டாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்க ஐயான்னு கூப்பிட்டாலும் சரி, போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு பின்னாடி ஒண்ணுமே செய்யல. இதனுடைய ரிசல்ட் என்ன? இயேசு என்ன கேட்கிறாருன்னா, நீ தப்பு பண்ணினேன்னா நேரடியா தப்பு பண்ணு. எதுக்கு பக்தின்னு ஒரு வேஷத்தை போட்டுட்டு தப்பு பண்ற? வேசிகளையும் பாவிகளையும் பாரு, அவங்க நேரடியா பாவம் பண்றாங்க. ஆனா அவங்க குத்தப்பட்ட உடனே நேரடியா தேவனிடத்துல வர்றாங்க, நேரடியா தேவனுடைய நீதியை தெரிவித்துக் கொள்றாங்க. இப்ப தேவன் எனக்கு தேவை என்பதை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து பரலோகத்துக்கு போறாங்க. ஆனா நீ வெளியில எப்படி இருக்கிற, இஸ்ரவேலன் என்கின்ற பேர்ல இருக்கிற, தேவாலயத்துக்கு எப்படி போற, வெள்ளையுமே உடுத்திட்டு போற, நகநட்டெல்லாம் கலட்டிட்ட, எல்லாமே பக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கிற. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறன்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்றதே இல்லை. அவரிடத்துல வாழ்ற மாதிரி உன்னை காமிச்சுக்கிற. ஆனா உலகத்துல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிதான் இங்க சொல்றாரு. யாரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னா வேசிகளும் பாவிகளும் தான் அப்படிங்கிறார். இப்ப அன்றைக்கு எப்படி தேவனுடைய சமூகத்துல தேவனை தேடி வந்த ஆபிரகாம் தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படிஞ்சாரோ, அப்படி வரும் நாட்களில பாவிகளும் ஆயக்காரர்களும் கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாமின் பிள்ளைகளா போயிருவாங்க. எப்படி சகே எப்படி மனம் திரும்பி ஆபிரகாமின் பிள்ளையா போனாங்களோ அதே மாதிரி. ஆனா தேவாலயத்துல இருக்கிறேன்னு என்று சொல்லியோ தேவனுடைய வார்த்தையின்படி வாழாத எத்தனையோ பேர், ஒருவேளை பேரு கூட பேதுருன்னு வைக்கலாங்க, பேதுரு இயேசுனே பேர் வைக்கலாங்க, இல்ல என்ன பேரெல்லாம் வைக்கலாம்.
ஆனா இருதயம் எனப்பட்டதுல ஒரு மாற்றமும் வரலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய் விடுவார்கள். அதான் தேவனுடைய புத்திரர் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய் விடுவார்கள் அப்படிங்கிறார். இப்ப இயேசு மூன்றாவது தன்னை குறித்து மனுஷகுமாரன் அப்படிங்கிறார். எல்லா இடத்திலையுமே கிட்டத்தட்ட இயேசு 83 தடவைங்க தன்னை மனுஷகுமாரனே என்று சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு மாத்திரம் சொல்லலைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை தமது சிங்காசனத்தில் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அறிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இன்றைக்கு அநேகர் இந்த நகை கலட்டுகிற காரியத்துல ஒரு பரியாசமான ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இயேசு பொற்கிரீடம் தரித்திருந்தார், தங்கத்துல கிரீடம் தரிச்சிருந்தாரு. அடுத்து அரைக்கச்சை கூட பாத்தீங்கன்னா அவர் தங்கத்துலதான் உடுத்தி இருந்தாரு. அப்ப இயேசு பெல்ட்டையே தங்கமா உடுத்தி இருக்கிறாரு, பொற்கிரீடமே தரித்திருக்கிறாரு. அப்ப காதுல கையில நகை போட்டுக்கிறது தப்பா? தப்பே இல்லைங்க. நீங்க அதை கோட் பண்ணீங்கன்னா நீங்க இதையும் கோட் பண்ணணும். என்ன கோட் பண்ணணும்? அருவாளை தூக்கிட்டு வீதியில நீங்க நடக்கணும். நீங்க அங்க அவரு கச்சைய தங்கத்துல கட்டி இருக்கிறாரு, அதனால நான் நகை போட்டிருக்கிறேன், செயின் போட்டிருக்கிறேன், அதை கோட் பண்ற நீங்க இங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, கருக்குள்ள அறிவாளை கையில் வைத்திருந்தார். அவர் கருக்குள்ள அறிவாளை கையில வச்சிருந்தபடினால நீங்க வேலைக்கு போகும்போது செயின் போடுறப்ப கம்மல் போடுறப்ப கையில அருவாளையும் எடுத்துட்டு போவாங்களே. அரசாங்கம் பார்த்துட்டு பிரைஸ் எல்லாம் பிரதர், பரலோகத்துல இயேசுநாதர் எப்படி அருவாளை வச்சிருக்கிற மாதிரி நீங்களும் அருவாளை எடுத்துட்டு போறீங்க இல்லையா? அதனால நேரா நீங்க வாங்க, கொஞ்ச நாள் அருவாளுக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வை கொடுத்துட்டு மாமனார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் போலாம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அதாவது என்னன்னா எதையெல்லாம் எதோடலாம் கோட் பண்றது பாருங்க. நகைய கலட்டுறது தப்போ சரியோ அவர் டெடிகேஷன் பண்ணி கலட்டும் போது சந்தோஷம். அன்றைக்கு மோசே கூட சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்கள் உங்களோடு கூட நான் வரமாட்டேன் என்று கர்த்தர் சொன்னதுனால எல்லாரும் கையில காலில் இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுத்தாங்க. அப்ப நகைய கலட்டிட்டு தான் அவங்க கானான் தேசத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆனாங்க அப்படின்னு பாக்குறோம். யாக்கோபின் காலத்துல கூட அவர்கள் தாங்கள் காதணிகளையும் கையில் இருக்கிற வளையல்கள் எல்லாவற்றையும் கலட்டி கொடுத்து அன்றைக்கு யாக்கோபோடு கூட பலிபீடம் கட்ட போகிற போது அவர்களை சுற்றில பயமும் திகிலமும் உண்டாயிட்டுங்கிறாங்க. அப்ப நகை கலட்டுறதும் கலட்டாம போட்டுக்கிறதும் அவரவருடைய டெடிகேஷன். ஆனா நான் நகை கலட்ட மாட்டேன் என்பதற்காக அவர் கச்சைய தங்கத்துல போட்டிருக்கிறாரு, கிரீடத்தை தங்கத்துல உடுத்தி இருக்கிறாரு, தெருவுல தங்கம் இருக்குது, அதனால நான் தங்கம் போட்டுக்க வேண்டாம். அவர் கத்தியை தூக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, நீங்களும் கத்தியை தூக்கிட்டு போங்களே. வேதம் சொல்லுது தேவனுடைய குமாரன்க, வேற யாரும் கிடையாது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு மனுஷகுமாரனா இங்க வெளிப்படுறார். எப்படி வெளிப்படுறாருன்னா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அறிவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன். அப்ப இவர் அறிவாளோட உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப என்ன இங்க சொல்லப்படுதுன்னா, பரலோகத்துல இயேசு மனுஷகுமாரனாய் தென்படுகிறார். அத பூலோகத்திலிருந்து பார்த்த யோவானு மாத்திரம் இல்லைங்க. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 56வது வசனத்துல ஸ்தேவானுக்கு வெளிப்படுறார். ஸ்தேவானுக்கு எப்படி வெளிப்பட்டார்னா, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதாயும் மனுஷகுமாரன் தமது தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையாகவும் கண்டேன். மனுஷகுமாரனாகத்தான் வெளிப்பட்டார். அப்ப இயேசு மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்களே. அதனால மனுஷர்களுக்குள்ள இந்த சாயல் வேணும் என்பதை விளங்க வைக்கிறார். ஒரு இடத்துல வேதம் சொல்றது, தேவ பக்தியின் ரகசியம் மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்பட்டார், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். இதை எல்லாமே மாம்சத்துல வந்த இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷகுமாரனாய் இயேசு எங்கெங்கெல்லாம் சொல்லுகிறார்னா, வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலேயோ, 12வது அதிகாரம் 10வது வசனத்திலேயோ, மார்க் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலேயும் 28வது வசனத்திலையும் சொல்றார்.
அதே மத்தேயு 16வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 16, 17, 18 இதெல்லாம் எங்கன்னா இயேசு தம்மை பரலோக பிரஜையாக வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அதாவது மத்தேயு 16:3 சொல்லப்பட்டிருக்குது. 16, 17, 18லயும் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அப்ப ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. என்னன்னா சிலர் எலியா என்றாங்க, சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசினாங்க, சிலர் யோவான் சானகன் என்றாங்க. இப்படி யாராரோ என்னென்னமோ சொன்னாங்க. அப்பதான் இயேசு கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்ப இந்த சம்பவத்துலதான் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னாரு. அப்ப இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டார். ஆனா ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தைய யோவான் 6:53 சொல்லிட்டார். 53 என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நீங்கள் புசிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா நித்திய ஜீவனே கிடையாது அப்படிங்கிறார். இதை குறித்து 6:53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது மனுஷனாய் பிறந்தது, எல்லாருமே மனுஷனாத்தான் பிறக்கிறோம். ஆனா இந்த மனுஷனாய் எப்படி பிறந்தோம்னா ஒரு மனுஷன்ல இருந்து பிறந்தோம். அந்த மனுஷன் யாரு? நம்மளுடைய தகப்பனார் ஒரு மனுஷன், நம்மளுடைய தாயார் ஒரு மனுஷி, அவங்களுடைய தகப்பனும் தாயும் மனுஷி. இந்த மனுஷ லிஸ்ட்ல வந்து பாருங்க, முதல் மனுஷன் யாருன்னா ஆதாம் தான். இரண்டாவது மனுஷி யாருன்னா ஏவாள் தான். இப்ப முதல்ல ஒரு மனுஷனை தேவன் படைத்து இந்த பூமியில வைத்த போது, ஒரு மனுஷி வருகிற போது, இப்ப ஆதாம் என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மா என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு மனுஷி என்று பெயர் வைத்தாராம். அப்ப மனுஷனுக்குள்ள இருந்து வந்தது மனுஷி. அப்ப இவர்கள் இருவருமே நிர்வாணியாய் இருந்து வைக்கப்படல. ஆனா இவர்கள் பாவம் செய்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய ஜீவியமே மாறுது. முதல்ல மனுஷின்னு பேர் வைச்ச இந்த ஆதாம் மனுஷன், பின்பு கனியை புசித்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷிங்கிற ஒரு பேர்ல டிராவல் பண்ணல, ஏவாள் என்கின்ற ஒரு பேரை வைக்கிறார். அப்போ ஆதாமுடைய மாம்சம்தான் ஏவாள். ஆனா இப்ப ஏவாளுடைய பெயர் மனுஷின்னு தான் இருந்ததை தவிர ஏவாள்னு கிடையாது. ஆனா பாவம் செய்ததுக்கு அப்புறம் ஏவாள்னு வருது. அப்ப எல்லோரும் பாவத்துலதான் பிறந்து வளர்ந்தாச்சு. இப்ப இயேசு என் மாம்சத்தை நீங்க புசிக்கல, என் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா நாம மனுஷனாகவே மாற முடியாது. நம்மளுடைய பெயர்லே தான் டிராவல் பண்ணிட்டு போக முடியும். பெயரோடு பாவம் இருக்குதுங்க. எல்லாருமே பெயர் எனப்பட்டது பாவத்துக்கு அப்புறம் தான் வச்சது. பாவம் வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு தேவன் கொடுத்தது என்னன்னா, மனுஷனை சிருஷ்டிப்போமாக, ஆணும் பெண்ணுமாய் மனுஷியை சிருஷ்டிப்போமாக. இதுதான். அப்ப நீங்களும் நானும் இயேசுவின் மாம்சத்தை புசிக்கிற வரைக்கும் நம்ம பாவத்துல இருக்கிற போது இந்த ஜாதியை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த ஜாதி சேர்த்துக்கலாம்? ஒருவேளை வசதி உள்ளவங்க வசதிய ஜாதியை சேர்த்துக்கலாம். வசதியா இருக்கிற வசதி இல்லாதவங்க ஒருவேளை உலகம் நம்மள அற்பமா நினைச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால நம்ம என்ன பண்ணிக்குவோம்? உயர்ந்த ஜாதியை சேர்த்துக்குவோம். சில உயர்ந்த ஜாதிக்காரங்க அரசாங்கத்துல தாழ்ந்த ஜாதிக்கு வேலை கொடுக்குதா, சர்டிபிகேட்டை கூட தாழ்ந்த ஜாதியில சேர்த்துக்கிட்டு வேலையை வாங்கிக்கலாம், இதை சேர்த்திக்கலாம். ஆனா இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசு ஒன்றை சேர்க்கிறார். என்னன்னா மனுஷ குமாரன், அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரன் ஆகிய இயேசுதான். இப்ப இயேசுவினுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கல அப்படின்னா நீங்களும் நானும் மனுஷனாவே மாற முடியாது. மனுஷனா மாறலைன்னா மத்தவங்கள மனுஷனாவே தெரியாது. இப்ப இயேசு எதை கொள்றாருன்னா, என்ன மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு என்னுடைய மாம்சம் மாதிரி உங்க மாம்சம் கன்வெர்ட் ஆகணும். என்ன மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு என்னுடைய ரத்தம் மாதிரி உங்களுடைய ரத்தம் கன்வெர்ட் ஆகணும். அதனால என் சரீரத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொல்லலைங்க. என்னுடைய ஆவியை உள்வாங்குங்க, என்னுடைய போதனை
போதனையை உள்வாங்குங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அப்ப இயேசுவை போல இன்றைக்கு உலகத்தை நீங்களும் நானும் பார்க்கணுமா இருந்தா இயேசுவின் உபதேசத்தை உள்வாங்கணும். இயேசுவின் உபதேசத்தை உள்வாங்கினாலுமே நம்ம இயேசுவை போல வாழ முடியாது, சாட்சியா வாழவே முடியாது. எத்தனை செய்தி கேளுங்க, எத்தனை பிரசித்த பெற்ற பாஸ்டருக்கு கீழே இருங்க, கட்டாயம் உங்களால இயேசுவை போல மாறவே முடியாது. அப்ப இயேசுவை போல மாறணுமா இருந்தா வேதம் சொல்லுகிறது நாம அவருக்குள்ள மரித்து அவருடைய ஆவியில உயிர்ப்பிக்க முடியும். எப்படி கேயாசி எலிசாவோடு கூட இருந்தோம், பெரிய ஊழியக்காரர்களையே. யூதாசு இயேசுவோட இருந்தோம், மிகப்பெரிய ஊழியக்காரர்களையே. ஆனா பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போது வந்த எல்லாருமே இயேசுவினுடைய டிட்டோவா மாறினாங்க. இயேசு எப்படி ராஜ்யத்துக்காக மரித்தாரோ அது போல மரித்தாங்க. அப்ப இயேசு சொல்றாங்க அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பனையாகவும் இயேசுவினுடைய மாம்சத்துக்கு ஒப்பனையாகவும் அவருடைய உபதேசமும் அவருடைய ஆவியும் நமக்கு வேணும் பாருங்க. அப்ப திராட்சரசத்தை தான் இயேசு ரத்தத்துக்கு அடையாளமா கொடுத்தார். அப்ப திராட்சரசத்தை எங்க கொண்டு வர்றாருன்னா பவுல் கூட தீமோத்தேயுட்ட சொல்றாரு, நீ கொஞ்சம் பலவீனமா இருக்கிறபடினால கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்துக்கொள்ளு. அப்ப பலவீனமா இருக்கிற மனிதனுக்கு எது பலனா வருதுன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைகிறோம். அப்ப இயேசு கானா ஒரு கல்யாணத்துல கூட ஒரு அற்புதத்தை செய்யறார். தண்ணியத்தான் கொடுத்தாரே தவிர திராட்சரசத்தை கொடுக்கல. அவர் கொடுத்த தண்ணி திராட்சரசத்தை காட்டிலும் மதுரமா இருந்ததாமா. அப்ப வாலிபர்களும் இடறி போய் விடுவாங்க, போர் வீரர்களும் இடறி போயிடுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை பரப்பாங்கன்னா இயேசுவினுடைய சரீரத்துக்கு ஒப்பனையாக அவருடைய வார்த்தையும் இயேசுனுடைய ரத்தத்துக்கு ஒப்பனையாக அவருடைய ஆவியும் நமக்குள்ள வருகிற போதுதான் நாம மனுஷகுமாரனுடைய சாயலையே நம்ம தரிப்போம். இப்ப மனுஷகுமாரனுடைய சாயலை தரிச்சாதான் நீங்களும் நானும் மற்றவர்களை மனுஷராகவே பார்க்க முடியும்பாங்க. இப்ப இயேசு இங்க என்ன சொல்றாருன்னா மனுஷகுமாரன் அப்படிங்கிறார். ஆனா பரலோக அவரை மனுஷகுமாரன் சொல்ல, பரலோக அவர் என்ன சொல்லுதுன்னா என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னுதமா. இந்த நேசகுமாரன் என்கின்ற வார்த்தை இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது நடந்தது. அப்ப இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது பேதுருவோ யோவானோ அந்திரேயாவோ எந்த டிசைபிள்ஸும் இல்ல. அந்த நேரத்துல யார் இருந்தாங்கன்னா யோவான் சானகன் தான் இருந்தாங்க. ஆனா பேதுரு எழுதும்போது எழுதுறாரு 2 பேதுருவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அப்ப பரலோகம் இயேசுவை மனுஷகுமாரன்னு சொல்லல, தச்சனுடைய குமாரன்னு சொல்லல, தாவீதின் குமாரன்னு சொல்லல. பரலோகம் என்ன சொல்லுகிறதுனா இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப பேதுரு ஞானஸ்தானம் எடுக்கிற போது இல்லையே. இதை லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்துலதான் 21ல இயேசு ஞானஸ்தானம் எடுத்து ஜெபம் பண்றார். 22ல சொல்லப்படுது. இதை மத்தேயிலையும் சொல்றார். ஆனா எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா எங்க எலியாவும் எங்க மோசேயும் வந்தாங்களோ அங்கதான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப இயேசுவுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இயேசுவுக்கு உள்ள போகல அப்படின்னா நம்ம இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். இயேசுவோட நடந்தாலுமே இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இந்த பேதுரு இயேசுவோடையே நடந்தார். சொல்லப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட 4 இடங்களில இயேசுவினுடைய போதனைக்கும்
அவருடைய செயல்பாடுக்கும் எதிரெதிராக இருந்ததாம். முதலாவது காரியம், இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிக்க மாட்டாங்க என்ற போது, ஆண்டவரே நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, நீங்களே எங்களுக்கு என்ன தருவீங்க? அதாவது இயேசுவுக்காக சில காரியத்தை விட்டு வந்தா ஏதாவது கிடைக்கும் என்பதை போலதான் நினைச்சிட்டு இருந்தார். அப்பதான் இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தாவது வீட்டையாவது மனைவியாவது பிள்ளையாவது வேற எதையாவது விட்டவங்க வேதனையோடு நூறத்தனையாகவும் மறுமையில நித்திய ஜீவனையும் பெறுவார்கள்ங்கிறார். ஏன் வேதனை? இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தனே, ஏன் எனக்கு வேதனைன்னா, நான் விட்டு வந்தேன் என்று நினைக்கிற வரைக்கும் வேதனை இருந்துட்டே இருக்கும். சொல்ல போனா விட்டு வந்தேன் என்கின்ற நினைவை எடுக்கிற வரைக்கும் தேவன் வேதனையை கொடுத்துட்டே இருப்பார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. ஒருவேளை பிரமிடுகளை கட்டிட்டு இருந்திருக்கலாம், சில பேர் அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் வெளியே கூட்டிட்டு வந்துட்டார். வனாந்தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் எகிப்தை விட்டு வந்தேன்னு சொல்ல 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 கானானின் பிரயாணம் தூரமாய் கொண்டே இருந்தது. கானானை அவர்கள் அடைவது கண் பார்க்கிற தூரத்திலேயே இருந்தது, சரீரம் போய் சேரல. ஆனா என்றைக்கு இருதய விருத்த சேதனம் எனப்பட்டதற்கு ஒப்பனையாய் திரும்ப பிறந்து யோசுவா ஒரு விருத்த சேதனத்தை ஆரம்பிச்சாரோ, அதுக்கு அப்புறம்தான் பாருங்க தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாம் மாறினாங்க. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நேசகுமாரன் எல்லாவற்றையும் விட்டு வந்தாருங்க. இன்னி சொல்ல போனா எல்லாவற்றையும் விட்டு வந்தாருங்கிற காட்டிலும் தேவனுடைய சட்ட திட்டத்திற்காக முழுவதும் கீழ்ப்படிஞ்சார். இவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டி இருக்குதா? அதாவது பாவிகளும் ஆயக்காரர்களும் யோவான் சானகன் போதித்த போது அந்த போதனையை கேட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. இவர் அப்படி எந்த பாவமே செய்யலன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவமே செய்யாத ஒருவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா, பாவமே செய்யாட்டினாலுமே தேவன் சொன்னார்னா செய்தரணுங்க. இதுதான் கீழ்ப்படிதலே. இதைத்தான் இயேசுவை பார்த்து பரலோக சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கு. ஆனா இங்க இந்த மறுரூப மலையில வந்து இவர்கள் இயேசுவை டாமினேட் பண்ற நிலைமைக்கு வர்றாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு உலகத்துல பாதுகாப்பு எனப்பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாம் கல்லால் அடித்து கொள்றதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணலன்னா நித்திய ஜீவனை இல்லைன்னா அங்க அநேக இடர்கள் நடந்திருக்கு. அங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே நடந்திருக்குது. ஒரு சில இடங்கள்ல இயேசுவை உயர்ந்த மலையிலிருந்து தள்ளி கொல்றதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அப்ப இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப பாதுகாப்பு என்ன? ஒண்ணு மோசே. இந்த மோசே எப்பேற்பட்டவர்னா, அவர் ஜெபம் பண்ணினார்னா பூமியை ரெண்டா பிளந்துரும். அதாவது விரோதமா பேசுறவங்க பூமி பிளந்து அப்படியே கோராகின் கூட்டத்தை போல உள்ள போயிருவாங்க. அதனால இவங்க நமக்கு நல்ல பாதுகாப்பா இருப்பாங்க. ஆண்டவரே, எலியா அப்படி கிடையாது. நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும், 50 பேர் செத்துருவாங்க. திரும்பவும் நான் அக்கினி இறங்கட்டும், 50 பேர் இறந்துருவாங்க. இப்ப பயங்கரமான இந்த பெரிய சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரபலமானவங்களுக்கு பவுன்சர் அப்படின்னு சில பேர் வருவாங்க, குண்டர்கள். பாதுகாப்புக்கு நமக்கு 2 குண்டர்கள் கிடைச்சிட்டாங்க. ஒரு குண்டர் யாரு? எலியா. இன்னொரு பவுன்சர் யாரு? மோசே. இனி நாம ஏராளம் தாராளமா எவனையும் பயப்படாம இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ன போது, இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு மனுஷகுமாரன் வரல, மனுஷகுமாரன் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்காரு. அதனால தயவு செய்து நீங்க பூமிக்குரிய சிந்தையில அவரை கொண்டு போய் அவர் சொல்றபடி கேட்காதீங்க என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்த போது பேதுரு தான் அங்க ஜெபம் பண்ணினாரு, பேதுரு தான் பேசினாரு. எல்லாரும் முகக்குப்புற விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் இயேசு வந்து அங்க தட்டி எழுப்பி இதை ஒருவரிடத்திலும் சொல்லாதிருங்கள் அப்படின்னார். அதோடு கூட சிலுவையில அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்தான் இவர்களுக்கே தெரிந்தது, இவரை போல நாம எல்லா வல்லமைகளும் இருந்தாலுமே தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னையே சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்றுதான் பேதுரு பின்னாட்களில தலைகளதான் சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
ஒரு இடத்துல இயேசுவை காலை கழுவுன போது நீ கழுவவே வேண்டானார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுவலைன்னா பங்கும் இல்ல பாகம் இல்லைன்னு என்ன குளிப்பாட்டுங்க ஆண்டவரேனார். அடுத்து எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேனார். இப்படி எத்தனையோ காரியங்கள்ல பேதுரு டைவர்ட் ஆகி இருந்ததுனாலதான் இங்க பேதுருவு 2 பேதுரு 1:17 சொல்றாரு, இன்றைக்கு எங்களுக்கு நினைவு வருது, பரலோகமே அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எலியா மாத்திரம் கிடையாது, மோசே மாத்திரம் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே நேசகுமார்னு சொன்னாரு. எங்கேயுமே இயேசு தனக்காக எதையும் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. பிதா என்ன சொன்னாரோ அதையே தான் செய்தார். சில பேர் சுகம் இல்லாம இருந்தாங்க. இயேசுவின் காலத்திலேயே சில பேர் தேவாலயத்துல பலவீனமா இருந்தாங்க. எல்லாத்தையும் இயேசு சுகமாக்கல. பிதா யாரையெல்லாம் சுகமாக்க வேண்டும் என்று இவருக்கு கட்டளை கொண்டிருந்தாரோ அவர்களை மாத்திரம்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பெந்தகோஸ்தே என்னும் நாள் முடிந்து பிறவியிலேயே ஒருத்தன் சப்பானியா இருந்தான் பாருங்க. அவன் நடந்து துதித்து குதித்தவன். ஒருவேளை அந்த மனிதனுக்கு 30 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த தேவாலயத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், ஆனா அவனை சுகமாக்கல. இது பேதுருவும் யோவானாலேயே சுகமாக்கணும்னு பரலோகத்தில் இருக்கிற பிதா சித்தம் பண்ணினபடினால அங்க சொல்றாரு ஒரு இடத்துல இயேசு, பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்கப்படுமாமா. களைகள் இல்லைங்க, நாத்துதான். ஆனா அது பிதா நடல, ஆனா அது வேரோட புடுங்கப்படுனார். இப்ப இயேசு பரலோகத்துல இவ்வளவு பந்தோஸ்து இருந்தும் கூட, பரலோகத்தில் இருக்கிற 1000 தூதர்கள் பட்டயத்தோடு நின்ற போதும் கூட, பேதுரு யோவானுக்கு யாக்கோபுக்கும் இதையெல்லாம் காண்பித்து நான் எப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறேன்னு செய்யல, அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். இதனாலதான் நேசகுமாரன் என்கின்ற ஒரு பெயரை பெற்றார். இப்ப இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வல்லமைகள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய வசதியில இருக்கலாம் சார். பெரிய தேச தலைவர்களே நம்ம பின்னாடி நிக்கலாங்க. பிரைம் மினிஸ்டர் நம்ம பின்னாடி நிக்கலாம், சிஎம் நம்ம பின்னாடி நிக்கலாம், பெரிய கோடீஸ்வரங்க அந்தானி அம்பானி எல்லாமே நம்ம பின்னாடி நிக்கலாங்க. இதெல்லாம் பெருசே கிடையாதுங்க. அவர் சித்தம் மாத்திரம்தான் செய்யணும், இதுதான் பெருசு. இயேசு இதைத்தான் சொல்றாரு, என்னை சுற்றிலும் பரலோகம் நிக்குது, என்னை சுற்றிலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா நிக்கிறாரு, என்னை சுற்றிலும் மோசே ஒரு பக்கம் நிக்கிறாரு, ஒரு பக்கம் எலியா நிக்கிறாரு. இவ்வளவு வல்லமைகளுடைய உருவின பட்டயத்தோடு தேவதூதர்கள் நிக்கிறாங்க. நான் எங்கேயுமே இந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணல. நான் சாகிறதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். கட்டாயம் நான் செத்தேதான் தீர்வேன் என்று மரித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினாருங்க. இதைத்தான் நமக்குள்ளேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாமளும் இயேசுவுக்குள்ள மரித்து மற்றவங்களை மன்னிச்சு மற்றவங்களை நேசிச்சு, அதாவது இயேசு இந்த மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட பேதுருவை மாம்சத்தின்படி சிந்திக்கிற அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னவரே, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த பேதுரு பாருங்களே, கிட்டத்தட்ட 10 பேரை பின்மாற்றத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். நான் மீன் பிடிக்க போகிறேன்னாரு, 10 பேரு நாங்களும் வரட்டாங்க. கரையில வந்து இயேசு நின்ன போது மாம்சத்துல முழுவதும் மாறி நிக்கிறாங்க. சொல்ல போனா பேதுருவுக்கு மேல போட்டிருக்கிற துணி கூட கிடையாது, அரை நிர்வாணத்துல நிக்கிறார். இப்பதான் அங்க அவர்களை பார்த்து, மாம்சத்துக்குரிய பிசாசுகளே என்னை விட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேட்கல, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஆகாரம் இருக்குதானார். ஒண்ணுமே இல்லைங்க. மாம்சத்துக்குரியவங்களுக்கு இயேசுவின் பசியை திருப்தி ஆக்கவே முடியாது. ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில மாம்சத்தை தின்னு மாம்சத்திலேயே வளர்ந்து பெரிய ராக் மியூசிக் போட்டு ஆடி பாடி இயேசு பிறந்தாரு, பெத்லகேம்ல பிறந்தாரு, குழந்தையா பிறந்தாரு, நட்சத்திரம் தெரியுது அது தெரியுதுன்னு நீ ஆடினாலுமே பரலோகம் சந்தோஷப்படாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி பண்ணலாம், வர கிறிஸ்துமஸ் நாட்கள்ல பண்ணுவாங்க. அதனால அவங்க இயேசுவின் பசிய ஒன்று கூட கொடுக்க முடியாது. அவர் சொன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, படகுக்கு வலதுபுறமாய் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைய போடுனா, இவங்களுக்காக 153 பெரிய மீனை இயேசுவே அங்க பிடிச்சு வச்சிருந்தாருங்க. பிடித்து திரும்பி கொண்டு வருகிற போது அவங்களுக்கு கொடுத்தாரு. இதற்கு அப்புறம் பாருங்க, இயேசு பூமியில இல்ல, பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவி வந்த போது இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாருமே இந்த இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறவர்களா மாறிட்டாங்க. இயேசு இதைத்தான் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியில, லூக்கா எழுதின
சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துல ஒரு இளைய குமாரனுடைய உவமை சொல்லப்படுகிறது. தகப்பனிடத்துல இருக்கும்போது தன் ஆஸ்தியில பகுதியை கேட்டவன். ஆனா சில நாள் வந்துருச்சு பாருங்க, காசு பணம் இல்லாத வரைக்கும் மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. உபவாச ஜெபமா அல்லது சோத்திர கூட்டமா வேற கர்த்தருக்கு ஊழியமா எதுல வேணாலும் ஈடுபடுறாங்க. வேலை வந்துருச்சு, காசு வந்துருச்சு, வசதி வந்துருச்சுன்னா இந்த பிகினிங்ல இருந்த அந்த நிலைமை மாறிடுது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில ஒரு குறை இருக்குதுங்கிற. அது போல இந்த பையன் பாருங்க, ஆஸ்தி வர்ற வரைக்கும் அப்பாவோடய தான் இருந்தான், அப்பா வீட்லயே தான் இருந்தான், அப்பா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆஸ்தி வந்து சில காலத்துல அந்த ஆஸ்தி அவனை இருக்க வைக்கல. அதாவது உலகத்தான் பழமொழி சொல்லலாம், நண்டுக்கு வங்கு கொளுத்துச்சுன்னா அது, அதாவது நண்டுக்கு பெட்டெக்ஸ் கொளுத்துச்சுன்னா வங்குல இருக்காதாமா, அது வங்க விட்டு வெளியில வர பாக்குமாமா. ஏன் அப்படின்னா கொழுப்பு. இப்ப காசு பணம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சுன்னா அந்த இந்த பிகினிங்ல இருந்த மாதிரி இருக்காது. ஆஸ்தி வந்த உடனே சில காலம் எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு தூரதேசம் போயாச்சு. தூரதேசத்துல போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறார். இந்த துன்மார்க்கத்தை குறித்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. என்னன்னா அடங்காம வாழ்ந்தான், காசு வந்தா ஒருத்தர் சொல் பேச்சும் கேட்காம வாழ்ந்தான், தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காம வாழ்ந்தான். இப்படி எத்தனையோ இப்படி எல்லாம் சேர்ந்து கடைசியா எல்லாம் அழிச்சு போட்டு அவன் அழிச்ச கடைசி காலத்துல தேசத்துல பஞ்சம் வருது. அந்த நாட்களில அவன் அந்த தேசத்துல இருக்கிற ஒரு குடியானவனிடத்தில் போய் ஒட்டிக்கிட்டான். அந்த குடியானவன் பன்றி வைத்துட்டு இருந்தான். இவன் வீட்டுக்குள்ள கூட சேர்த்துல, பன்றியோட கூட தங்கும்படியா பன்றி மேய்க்க அனுப்பிச்சு விட்டுட்டான். பன்றி தவிட்ட பல நாள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சார், பன்னி பாவம் அதுக்குன்னு வச்ச தீவனத்தை எடுத்து இவரு சாப்பிட்டுக்கிட்டு கடைசியா கொஞ்ச நாள்ல பஞ்சத்துல பன்றிக்கு கிடைத்த தவிடு கூட இவருக்கு கிடைக்கல. புத்தி தெளிவடைஞ்ச போது அவர் ஒரு தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிறார். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 18, 19 வசனத்துல 17, 18 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் எழுந்து என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அதாவது அவங்க அப்பா அன்றன்றாட கூலி கொடுக்கிற மனுஷனுக்கு கூட கூலிய மாத்திரம் கொடுக்கல பாருங்க, கூலியோடு கூட சாப்பாடும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட தகப்பன் பாருங்க. கூலிக்கு வர்றான், காலையில வந்து சாயந்தரம் வேலை முடிச்சு போகிறவன். ஒருவேளை 500 ரூபாய் கூலினா காலையில அவனுக்கு சாப்பாடு, மதிய சாப்பாடு, வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போறதுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. பூர்த்தியான சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனா இவனுக்கு கூலியும் கிடையாது, பன்றி தவிடும் கிடையாது. இந்த உலகம் பாருங்க, இதுதாங்க. தேவனுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, திருப்தியான சாப்பாடா இருக்கும். கொஞ்ச நேரம் தாங்க அந்த கழுதை இயேசுவை சுமந்திருக்கும். எருசலேமில இருந்து எரிகோக்கு, அந்த எருசலேமை சுற்றி அந்த உலாவி வந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்ச நேரம் தான் அந்த கழுதை சுமந்திருக்கும். வந்த உடனே பொன்னாட ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வழி எல்லாரும் கம்பளம். கொஞ்ச தூரத்துல வயலின் இலைகளை வெட்டி பரப்புறாங்க. பீகார்ல எல்லாம் எரும மாடு கூட கட்டிங் புட்டு தான், புல்ல அப்படியே எரும மாடு சாப்பிடாது. ஒரு மிஷின் இருக்கும், கட் பண்ணி வழியில அது போய் அந்த பானை, தவளை பானையில போட்டு அதுதான் சாப்பிடும். அதே மாதிரி இங்க கழுத காஸ்ட்லி புட்டு காலுக்கு கீழே முன்னடப்பாரு பின்னடப்பாரு, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவ ஸ்தோத்தரிக்கப்படும். அருமையான ஆராதனை செய்தியோடு கூட போகுது. இது மாத்திரமல்ல, ஒளிமுக அடிவாரத்துக்கு இந்த கழுதையை ஓட்டிட்டு போனாராம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுனால எவ்வளவு மென்மையை பாருங்க. ஊழியக்காரனுக்கு அந்த நிலைமை. பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள போனா என்ன யோசிச்சு பாருங்க. இவர் அதைத்தான் யோசிக்கிறாரு. எங்க அப்பா வீட்டுல கூலிக்கு வேலை பார்க்கிறவனே நல்லா சாப்பிடுறான், எனக்கு கூலியும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல. ஆனா நான் ஒரு காரியத்தை செய்யறேன். கீழே என்ன சொல்றாருன்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். இதுக்கப்புறம் தகப்பன் இருக்கிற வண்ணமாவே கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்லிட்டு வந்தார்னா,
இந்த வருடமாச்சுன்னு வைங்களேன், நிறைய கமிட்மெண்ட் ஆவாங்க. எப்படி கமிட்மெண்ட் ஆவாங்கன்னா, நான் எப்படியாவது ஒவ்வொரு நாள் 5 அதிகாரம் படிப்பேன், நான் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அது மீறி போனா ஒரு வாரம் அல்லது மீறி போனா 1 மாசம் வரைக்கும் டிராவல் ஆக, அதுக்கப்புறம் முடிச்சு போயிரு. அதே மாதிரிதான் இவருடைய கமிட்மெண்ட்டும். இங்க வந்ததுக்கு அப்புறம் கமிட்மெண்ட்ல ஒரு மாற்றம் வருதுங்க. என்னன்னா, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னான். அதோட நிறுத்திச்சு. ஆனா அங்க தீர்மானம் என்ன எடுத்தார்னா, கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தை சொல்லவே இல்லை. என்ன கூலிக்காரர்ல ஒருவனா வச்சுக்கோன்னு சொல்ல. ஏன் அப்படின்னா, இந்த தகப்பனுடைய அன்புல நான் என்ன ஒரு கூலிக்காரனா வைக்க மாட்டாருங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார். இதே தாங்க நம்ம ஆண்டவர் தூரத்துல பாக்குற வரைக்கும் ஆண்டவர் எப்படியோ தெரிவார். பட்சிக்கிற அக்னியா தெரிவார், அல்லது பயங்கரமான கோபக்காரா தெரிவார். ஆனா அவரிடத்துல நெருங்கி வர 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 உலகத்துல அவரை மாதிரி அன்பானவர் யாருமே இருக்காதுங்க. இவர் பாவ அறிக்கையில கூலிக்காரனை எடுத்தது என்னன்னா, அந்த அன்புல எல்லாமே மறந்து போச்சு. இவர் தாங்க ஒரு நல்ல நேசகுமாரனா மாறினார். யாரு தேவனுக்கு பரிபூர்ணமான குமாரனா மாறுவாங்கன்னா, அவருடைய அன்பை பார்க்கணும் பாருங்க. அதே வீட்டுல வளர்ந்த ஒரு மூத்த குமாரன், ஆனா அப்பாவினுடைய இறுதியம் வரவே இல்லை. அப்பா இந்த பிள்ளை போனதுல இருந்து நிம்மதியாவே இல்லை. பிள்ளை போனா சாப்பிட்டானா, தூங்குனானா, எப்படி இருப்பானோ இல்லையோ, அதாவது இவன் திரும்பி சொத்தோட வரணும்னு ஆசை இல்லைங்க அவங்க அப்பாவுக்கு. அவன் உயிரோடு வந்தாலே போதும்னு தான் ஆசை. கடந்த நாட்கள்ல கூட சென்னை பட்டணத்துல ஒரு மேயரா இருந்தவரு, அவங்க பையன் இமாச்சலுக்கு போயிட்டு வர்ற வழியில ஒரு காரு ஒரு அப்சைட் ஆகி அந்த ரிவர்ல விழுந்துருச்சு, இறந்தே போயிட்டார். ஆனா அந்த தகப்பன் பாருங்க, அந்த பிள்ளைய உயிரோடவோ பிணமாகவோ எடுத்து கொண்டு வந்தா, நாங்க எத்தனையோ லட்சம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தேடி தேடி கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடியை கொண்டு வந்தாங்க. சொன்ன மாதிரியே அந்த மனுஷன் பாருங்க அத்தனை லட்சத்தை கொடுத்தார். ஒரு சாதாரண ஒரு மனிதனே தன்னுடைய திரும்பி செத்த பணமா திரும்பி வந்த போது அன்போடு கூட கொண்டு வந்தவங்களுக்கு கொடுத்திருப்பாருன்னா, பரலோகத்தின் தகப்பனுங்க தன் பிள்ளை திரும்பி வரணும்னு எவ்வளவு ஏங்கி கொண்டு இருப்பாரு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒருவேளை நம்ம பன்றி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம், துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நம்ம மனசுல கூட நம்ம கூலிக்காரில் ஒருவனா அவர் ஏற்றிக்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கூட அவர் நம்மள பிள்ளையாத்தான் பார்த்துட்டு இருக்காரு. அது எப்பேற்பட்ட பிள்ளையா பார்த்துட்டு இருக்காருன்னா, பரிபூர்ணமான பிள்ளை, இயேசுவின் சாயலா பார்த்துட்டு இருக்கிறாராம். பார்த்தது மாத்த இந்த மூத்த குமாரன் சொல்றான், வேசிகளிடத்தில் போய் ஆஸ்தி அழிச்சு போட்டானே அப்படிங்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தகப்பனாரு சரிப்பா விடு, அவன் செத்து போயிட்டானே நினைச்சுக்குவேன், எனக்கு இன்னொரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, 3வது ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, நான் 3வது பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், அந்த சந்தோஷத்திலேயாவது உள்ளவான வருந்தி கூப்பிட்டும் கூட வரல. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, கெட்டவங்க நல்லவங்க ஆகிறது ஏற்றுக்கல. இது யாருடைய இறுதினா, அந்த நாட்களில யூதர்களுடைய இறுதி அப்படித்தான் இருந்துச்சு. பாவிகளோடு கூட இயேசு சாப்பிட்டதவே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதே ட்ரெண்டிங்ல தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு எருசலேமில் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், எருசலேமிலோட யுத்தம் வரக்கூடாதுன்னு நம்ம பிரேயர் பண்ணலாம், தப்பே கிடையாது. எருசலேமில மாத்திரமல்ல, சீனாலையும் யுத்தம் வரக்கூடாது, சீனால இருக்கிறவங்களும் மனுஷர் தான். பாகிஸ்தான்ல யுத்தம் வரக்கூடாது, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் மனுஷர் தான். பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க மதிக்கிற மாதிரி கூட எருசலேமில இருக்கிறவங்க ஒரு கிறிஸ்தவனையும் மதிக்க மாட்டாங்க, கையே கொடுக்க மாட்டாங்களாமா யூதர்கள். ஏன்னா நாமெல்லாம் எரி நரகத்துல விறகுக்கு பதிலா எரிப்பதற்கு தேவன் பூமியில வச்சிருக்கிறாருன்னு அவங்க உபதேசம். புறஜாதியர்கள் எல்லாம் இதற்காக தான் கடவுள் வச்சிருக்கிறாருன்னு. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதனுடைய நோக்கமே என்ன, அவர் யூத மார்க்கத்தின்படி வாழலங்கிறதா. பவுலம் 1க்கு 3 தடவை 39 அடி அடிச்சு கொல்ல போற இடத்துல எல்லாம் வேதனைப்படுத்தினதெல்லாம் எதுக்குன்னா, நீயா ஒரு யூதனா பிறந்து யூத மார்க்கத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்றங்கிறதா. ஆனா வேதம் சொல்லுது பாருங்களே, இவன் தான் இந்த மூத்த குமாரனுக்கு சமானமா இருக்கிறவன். நாமளும் அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது. நாம இளைய குமாரனா அவரு எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அது போல
மற்றவங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு இருதயத்துக்குள் வரணும்னு தான் இயேசு இங்க உபதேசிக்கிறார். அப்ப பூரணமான குமாரனாகிய இயேசு சிலுவையில தன்னை பூரணமாய் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. அந்த பூரணமான குமாரனுடைய சித்தமே என்னன்னா, என்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், நீங்களும் என்னை போல அன்புள்ளவர்களா மாறி வாங்க. ஒரு இடத்துல யோவான் நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, நாம இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனிமேல் எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பனையா இருப்போம் அப்படிங்கிறார். அவர் எப்ப வெளிப்படுவார்னா, பூரண மனுஷகுமாரனா வெளிப்படலாம், பூரண தேவகுமாரனா வெளிப்படலாம், பூரண நேசகுமாரனா வெளிப்படலாம். அப்ப நாமளும் குமாரனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமா அவரையே பார்த்து வளருவதற்கு அவருடைய ஆவியின் நிறைவு தேவை. அவருடைய உபதேசத்துல நடக்க வேண்டியது அவசியம். இந்த நாள்ல கூட பூரண குமாரனை பார்த்தோம். நாளைக்கு பூரணமான பாவம் என்கின்ற ஒரு தலைப்புல பார்க்க இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த பூரண குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த சிலுவையில ஆண்டவரே மரணத்துல ஒப்பு கொடுத்து நாங்களும் அந்த பூரணத்துக்குள்ள வருவதற்கு, அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுவதற்கு ஆண்டவரே இந்த நாள்ல அவருடைய சரீரமாகிய வார்த்தையும் அவருடைய ரத்தமாகிய ஆவியையும் கொடுத்து இந்த நாட்களிலே எங்களை வாழ வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.